பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு செம்ம கெத்தா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில் பேசினதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு. இப்போ சொல்கிறா, இப்போ அவள் பேசிட்டு போகிறதும் நாடகம்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம சரவணன் எதுவுமே பேசாமல் இருக்காரு. அதுக்கடுத்ததான் பார்த்திங்கன்னா தங்கமயில் இருந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கூடிய சீக்கிரமே டிவோர்ஸும் கிடச்சிரும், அதுக்கப்புறம் என் குழந்தைய கூட யாருமே கொண்டாட முடியாத அளவுக்கு நான் வாங்கிடுவேன், ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன், அதனால் அவருக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. உண்மையை சொல்லிடா, நீ அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கியா, இல்லை ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததான் நம்ம சரவணன் இருந்துட்டு சும்மா ஒன்று பேசிகிட்டு இருக்கலாமா, அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, என் காதலியா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டே கேட்டார், அவங்க செஞ்ச தப்பை நீயும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டார். அதனால தான் அப்பாவும் அவளுக்கு சொந்த பந்தம் எதுவும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவளோட வாழ்க்கையும் திசை மாறி போச்சு, என்னோட வாழ்க்கையும் திசை மாறி போச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் ஒரே கட்டத்தில் தான் நிற்கிறோம். டிவோர்ஸ் ஆன கையோடு நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். என் குழந்தையும் அவகிட்ட நான் விட மாட்டேன். என் குழந்தைய நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பலார்னு சரவணோட கணத்துலேயே விடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.